சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஒரு ஆங்கிலோ இந்திய ரயில் நிலைய அதிகாரி பாபாவின் புகழை கேட்டு சும்மா அவரை பார்க்க வந்தார். பாபா அப்போது மண்பானைகளிலுள்ள நீரையெல்லாம் கொட்டிவிட்டு கவிழ்த்து கொண்டிருந்தார். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார் அதிகாரி. இந்த பானைகளில் எப்படி இப்போது நீர் நிறைக்க முடியும்? நான் இப்படித்தான் இருப்பேன், என்னில் நீரை நிரப்பிக்கொள் என்று பானை சொன்னால் மட்டித்தனம் என்போம். மனிதன் சொன்னால் சகித்து கொள்ள வேண்டியது தான். எல்லாம் தலைகீழ் அகராதித்தனம் என்றார் பாபா. அவர் தனது செயலையே குறிப்பிடுகிறார் என்று ஸ்டேஷன் மாஸ்டருக்கு புரிந்து வெட்கினார். P.A. படேல் பலசாலி. தன் வலிமையை பற்றி மகா கர்வம் கொண்டிருந்தார். ஷீரடிக்கு வரும்போதெல்லாம் பாபாவுக்கு கால் பிடித்து விடுவார். தூணிக்கரிகள் மற்றவர்களைப் போல் நடந்து செல்லாமல் தூக்கி போய் உட்கார வைத்துவார். ஒரு நாள் என்ன முயன்றும் தூக்க முடியவில்லை. பாபா கேலியாக புன்னகைத்தார். அன்றோடு படேலின் அகந்தை அழிந்தது. இலவசமாக ஒருபோதும் மற்றவர்களது உழைப்பையோ உடைமைகளையோ பெறக்கூடாது என்பார் சாயி. பொறாமை, சோம்பேறித்தனம், கோபம், பேராசை, பழிவாங்குதல், பிறர் வீழ்ச்சியில் மகிழ்ச்சி கொள்ளல், மோகம், கோல் சொல்லல் இவை போன்ற தீய குணங்கள் கொண்டவன் தாழ்ந்த குலத்தினன். அன்பு, இரக்கம், தான தர்மம், குணம், நீதி, நியாயம், விடாமுயற்சி, பணிவு, அளவாக சாப்பிடுதல், வைராக்கியம், சுறுசுறுப்பு, பேதமற்ற நிலை, விட்டு கொடுக்கும் பாங்கு, நேர்மை, ஒழுக்கம், அளவாக பேசுதல், ஆடம்பரமின்மை இவை போன்ற நற்குணங்கள் கொண்டவர் உயர்ந்த குலத்தவர் என்பார் பாபா. 1914 பாபா பாபு சாஹேப் ஜோக்கிடம் ஒரு தரிசு நிலத்தை காட்டி, இங்கே பெரிய கட்டிடம் எழும்பும், அதில் நான் வசிப்பேன், பெரும் புள்ளிகள் என்னை கவனித்து கொள்வார்கள் என்றார். பாபா கூறும் பல சொற்களுக்கு அர்த்தம் பின்னால் தான் தெரியும். இதுவும் அதில் ஒன்று என்று நினைத்தார் ஜோக். 1916 விஜயதசமி அன்று மோலாங்கன் என்ற சடங்குக்காக ஜனங்கள் பூஜை சாமான்களுடன் வாத்திய இசையுடன் பாட்டு பாடிக்கொண்டு கிராம எல்லை கோட்டை தாண்டி விட்டு திரும்புவர். மாலையில் சடங்கு முடிந்து மக்கள் திரும்பும் சமயம் பாபா திடீரென கோபமுற்று துணிகளை கழற்றி தோணியில் வீசி எரிந்து நிர்வாணமாக நின்றார். அவர் கண்கள் சிவப்பேறி இருந்தன. ஜனங்கள் திக்கித்து நின்று விட்டனர். நான் இந்துவா முஸ்லீமா என்பதுதானே உங்கள் குடைச்சல்? என்னை நன்றாக பார்த்து முடிவு கட்டுங்கள் என்று கூச்சலிட்டார். தொழுநோயாளி பாகோஜி துணிவோடு பாபாவை நெருங்கி கோவணத்தை கட்டிவிட்டார். பாபா, இந்த புனித நாளில் ஜனங்களை இப்படி பயமுறுத்தலாமா என்ற அன்புடன் கேட்டார். இன்றுதான் எனது சீமல்லங்களும் என்றார் பாபா. அன்று இரவு 11 மணி வரை பாபா சமாதானமடையவில்லை. சாவடி ஊர்வலம் நடக்குமோ என்று ஜனங்கள் சந்தேகப்பட்டனர். 12 மணிக்கு பாபா தன் ஆடைகளை அணிந்து இருக்கையில் அமர்ந்தார். பிறகு சாவடி ஊர்வலம் நடந்தது. சிம்மேளங்கள் என்றால் எல்லையை கடக்கும் நாள். பாபா எல்லையை கடந்து கோபப்பட்ட நாளும் அன்றுதான். 5/5/1870 அன்று ஒரு மகாராஷ்டிர புரோகித குடும்பத்தில் பிறந்தவர் ஸ்ரீ காசிநாத் உபாசினி சாஸ்திரி. இவர் படிப்பில் மந்தமாக இருந்ததால் ஆசிரியர்கள் கடுமையாக நடத்து கொண்டனர். இதனால் காசிநாத்துக்கு கல்வி வேப்பங்காயாய் கசந்தது. 7 வயதில் உபநயனம் செய்வித்தனர். சத்தியாவந்தனம் ஒழுங்காக செய்வார். தந்தை இல்லாத நாளில் பூஜை செய்வார். தவறாமல் காலை மாலை கோவிலுக்கு செல்வார். ஒரு பெரியவர் காசிநாத்துக்கு யோகாசனமும் தியானமும் கற்றுக் கொடுத்தார். தந்தை சொல்லும்போது கவனமாக கூடவே சொல்லி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் செய்த தொடங்கினார். ஒரு குடுகுடு பாண்டியின் பின்னாலேயே போனதில் மயான பூமி இவரை ஈர்த்தது. அங்கே போய் பிராணாயாமம் செய்வதை வழக்கமாக கொண்டார். சம்பாதித்து குடும்பத்துக்கு உதவ முடியவில்லையே என்ற வருத்தமும் மனதில் இருந்தது. பிள்ளை சாமியாராகி விடுவானோ என்ற பயத்தில் பெற்றோர் துர்காபாய் என்ற 8 வயது பெண்ணை திருமணம் செய்வித்தனர். திருமணம் ஒரு தலை என்று உணர்ந்ததும்
80 மைல் நடந்து நாசிக்கில் தலைமறைவானார். தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை என்ற செய்தியை ஒரு உறவினரிடமிருந்து கேட்டபின் மனம் தாழாமல் வீடு திரும்பினார். ஆனால் துர்காபாய் மரணமடைந்தாள். தாயார் பிழைத்து கொண்டார். அழுது புலம்பி 2ஆம் கல்யாணம் செய்வித்தார் அன்னை. இம்முறை பூனாவிற்கு ஓடிப்போனார். பூனாவில் எடுபிடி வேலை செய்து வயிறு வளர்த்தார். வேலை கிடைக்காத போது பிச்சை எடுத்தார். சில சமயம் வேப்பிலையை தின்று தண்ணீர் குடித்திருக்கிறார். வெறும் தரையில் படுத்து உறங்குவார். எங்கே துறவிகளை கண்டாலும் அவர்கள் பின்னே போய்விடுவார். அவர்கள் உபதேசங்களை மனதில் பதிய வைத்து கொள்வார். ஆனாலும் வீட்டுக்கு திரும்ப நினைக்கவே இல்லை. சிவபெருமான் மீது அபார பக்தி கொண்டிருந்தார். ஒரு அடர்ந்த காட்டில் உயரமான மலை, அந்த மலையில் தவழ்ந்து செல்லும் அளவே வாயில் கொண்ட ஒரு குகை. அதனுள் தவழ்ந்து உடலை ஒடுக்கி கொண்டு சென்றார். மலையில் ஏறாமல் ஒரு பெரிய மரத்தில் ஏறி கிளைகளிலிருந்து மலைவாசலில் குதித்தார். க்ஷணம் பிசகி இருந்தால் பாதாளத்தில் விழுந்திருப்பார். குகை 5 அடி உயரமும் 9 நீளமும் 4 அடி அகலமும் கொண்டிருந்தது. அங்கே உட்கார்ந்து சிவதியானம் செய்தவர் சமாதி நிலையை அடைந்தார். அந்த நிலையில் அவருக்கு வருடங்கள் உருண்டோடியது தெரியவில்லை. ஒருவர் தன் தோலை சுலபமாய் உருளைக்கிழக்கு தோல் உரிப்பது போல் உரிப்பதை பார்த்தார். இதனால் சுய உணர்வு பெற்றவர் தன் தோலுரிக்கப்படாமல் இருப்பதை உணர்ந்தார். அவருக்கும் தாகம் நாவை வரட்டியது. தொண்டையிலிருந்து பேச்சே வரவில்லை. அவரால் வலது முன்கையை மட்டுமே அசைக்க முடிந்தது. காசிநாத் உபாசினி மீண்டும் சமாதியானார். அந்த சமயம் கருமேகங்கள் திரள மழை கொட்டியது. குகைக்குள் தண்ணீர் ஓடி வந்தது. சமாதி கலைந்த காசிநாத் வலது கையை தண்ணீரில் நனைத்து நாக்கில் சொட்டி கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாய் உடல் உணர்வு பெற்றது. வலது கையால் இடது கை, கால்கள், தோள்பட்டை, தொடை எல்லாவற்றையும் அழுத்தி தேய்த்தார். 3 நாட்கள் கழிந்தன. பலம் பெற்று வந்தது போலவே தவழ்ந்து வெளியேறினாள். ஆலமரத்தின் கிளையை பிடித்து கீழே குதித்தார். லேசான புடைப்பை தவிர பலமான அடியொன்றும் இல்லை. ஆனால் நடக்க முடியவில்லை. 5 மணி நேரம் தொடர்ந்து தவழ்ந்தார். ஒரு காட்டுவாசிகளின் குடியிருப்பை கண்டார். அவர்கள் அவருக்கு பாலும் சாதமும் கொடுத்தனர். அவர் நடக்க தெம்பு வந்து சாதனாவில் உள்ள தன் இல்லத்தில் காலடி வைத்த நாள் 22/7/1890. காசிநாத் வீட்டுக்கு வந்த 3வது வாரம் தந்தை இறந்தார். இவரே அந்திமச் சடங்குகளை செய்தார். படுத்த படுக்கையாயிருந்த தாத்தாவுக்கு அக்கறையுடன் பணிவிடை செய்தார். குடும்பம் கடனில் மூழ்கி பணமில்லாததால் மருத்துவர்களின் கவனிப்பு குறைவு. 1891 பாட்டனார் விண்ணுலகு எய்தினார். லோகமான்ய பாலகங்காதர திலகர் ஆதரவில் குடும்பம் நடந்தது. காசிநாத்தின் 2ஆம் மனைவியும் மடிந்தாள். காசிநாத் சங்கிலியிலிருந்து சமஸ்கிருதமும் மருத்துவமும் படித்தார். அமராவதியில் புகழ்பெற்ற மருத்துவராக பணமும் சம்பாதித்து குடும்ப கடன்களை அடைத்தார். ஒரு பெரிய பண்ணையை வாங்கினார். சுற்றத்தார் அவருக்கு ஒரு அழகிய பெண்ணை 3வதாக மணமுடித்தனர். பண்ணையில் பெரிய நஷ்டம். மனைவியோடு தீர்த்த யாத்திரை புறப்பட்டார். நர்மதா நதிக்கரையில் பிராணாயாமம் செய்து மீண்டும் சமாதியானார். இடம் மனைவி பயந்தாள். நதி நீரை எடுத்து வந்து முகத்தில் அடித்தாள். சுயநிலைக்கு வந்தாலும் மூச்சு சீராக வரவில்லை. சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் மூச்சு நின்றுவிடும். மீறி சாப்பிட்டால் வயிறு உப்பிவிடும். மருத்துவர்களால் குணப்படுத்த முடியவில்லை. ராகூரிலுள்ள குல்கர்னி என்ற மகான், அப்பனே, யோகத்திற்காக ஏற்பட்ட தேகம் பாதியில் கலைந்ததால் மிரண்டிருக்கிறது. இதை குணமாக்க சாய்பாபாவால் தான் ஆகும். ஷீரடிக்கு போ என்றார். இந்து முஸ்லீம் குருவை நாடுவதா என்ற தயக்கம் காசிநாத்தை தடை செய்தது. அவர் போகும் பாதையில் ஒரு கிழவர் வெந்நீரையே குடி, குணமாகிவிடும் என்றார். காசிநாத் அதை கேட்கவில்லை. மோர்கானில் உள்ள பாத மகாராஜ் என்ற மகானை தேடி போனார். வழியில் ஜோஜிரி என்னும் இடத்தில் மறுபடி சமாதியில் ஆழ்ந்ததால் வயிற்று வீக்கம் குறையுமோ என்று 1 வாரம் சமாதியில் ஆழ்ந்தார். 8ஆம் நாள் முன்போல் தாகம் மேலிட தண்ணீர் குடிக்க ஒரு ஓடையை நெருங்கினார். முன் எச்சரித்த அதே கிழவர் எதிர்பட்டு, அதென்ன பிடிவாதம், பச்சை தண்ணீரை குடித்தால் விபரீதமாகும் என்ற என் புத்திமதியை அலட்சியம் செய்கிறாய். மூச்சும் பேச்சும் நின்ற பிறகு
எதை சாதிக்க முடியும்? போய் வெந்நீரை குடி. ராஜபாட்டை இருக்க கல்லிலும் முள்ளிலும் நடப்பேன் என்கிறவனை என்ன செய்வது என்று கூறி மறைத்தார். காசிநாத் அருகில் இருந்த கிராமத்துக்கு போய் வெந்நீர் வாங்கி பருகினார். அதிலிருந்து கவனமாக சுடுநீரை குடிக்க சுவாசம் சீராயிற்று. வயிற்று உப்புசம் குறைந்தது. 3 வாரங்களில் பூரண குணமடைந்தார். பின்னர் அவர் கோன்பெட் என்ற இடத்திலுள்ள மகான் ஸ்ரீ நாராயண மகாராஜை சந்தித்தார். அவர் காசிநாத்தை அன்புடன் வரவேற்று வெற்றிலையை கொடுத்து போட்டுக்கொள்ள சொன்னார். உபாசினி உள்ளும் புறமும் சொக்கத்தங்கம் போல் தூய்மையாகி விளங்குகிறாய் என்று ஆசிர்வதித்தார். மறுபடி யோகி குல்கர்ணியை சந்திக்க ஷீரடி இன்னுமா போகவில்லை என்று கேட்டார். 27/6/1911 ஷீரடிக்கு போனார் காசிநாத். மிச்சமிருந்த உடல் பிணிகளும் மறைந்தன. இங்கேயே இருந்துவிடு, போகத்தான் போவேன் என்றால் 8 நாளில் திரும்பி வருவாய் என்றார் சாயி. புறப்பட்டு சென்ற உபாசினிக்கு ஷீரடியை சுற்றிய மருத்துவ வேலை வந்து கொண்டிருந்தது. அவருக்கு அது பெரும் வியப்பாக இருந்தது. கடைசியாக அவரது உறவினர் கூட்டம் ஒன்று தங்களை ஷீரடிக்கு அழைத்து சென்று பாபாவிடம் அறிமுகப்படுத்திபடி வற்புறுத்தியது. உபாசினியை கண்ட பாபா, நீ புறப்பட்டு சென்று இன்று எத்தனாவது நாள் என்று கேட்க 8வது நாள் என்றார். உபாசினி அதன் பின் காசிநாத் பாபாவின் வார்த்தைகளை மீறியதே இல்லை. பாபா சொற்படி ஷீரடியிலேயே தங்கினார். சாயி, நான் ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்த்தேன். வருஷ கணக்காய் கர்ப்பமாயிருந்தும் அவள் பிரசவிக்கவில்லை. அந்த சமயம் உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. வெந்நீரை குடி என்றால் ஓடை நீரை குடிக்கப் போகிறாள். வயிறு நிறைய குழந்தைகள், செத்துவிட்டால் யாருக்கும் பயனில்லை. சாவதென்று தீர்மானித்திருந்தால் கர்ப்பமானது எதற்கு? மறுபடியும் வெந்நீரை குடிக்கும்படி கண்டித்தேன். சீக்கிரமே நல்லபடி பிரசவிப்பாள் என்றார். உபாசினியை ஓரக்கண்ணால் பார்த்தபடி. அவர் தன்னை பற்றித்தான் சொல்கிறார் என்று காசிநாத்துக்கும் புரிந்தது. கர்ப்பம் என்று குறிப்பிட்டது தன் சமாதி நிலை. அவர் உபதேசம் செய்யவிருப்பதே அவர் பெறப்போகும் குழந்தைகள். உபாசினியின் தமையனிடம் கிணற்றோரத்தில் இருந்த மரத்தில் 2 பறவைகள் இருந்தன. அவற்றில் ஒன்று கிணற்றில் விழுந்து மூழ்க இருந்தது, இன்னொன்று அதை காப்பாற்றி விட்டது என்றார். மூழ்க இருந்த பறவை தானே என்றும் காப்பாற்றியது பாபாவே என்றும் புரிந்து கொண்டார் உபாசினி. 1898 தபோவனத்தில் உபாசினி ஒரு சாதுவை சந்தித்த போது அவரும் இப்படியே சொன்னது நினைவுக்கு வந்தது. சாய்பாபா உபாசினியிடம், நீ கண்டவோ கோயிலில் அமைதியாக அமர்ந்திரு. உன் எதிர்காலம் மிக புகழுடையதாக இருக்கும். வேறு யாருக்குமே அத்தனை மேன்மை இல்லை என்றார். இதை கேட்ட பல பக்தர்கள் பொறாமை கொண்டு உபாசினிக்கு பல தொல்லைகள் தந்தனர். ஷீரடியை விட்டு போய்விடலாம் என தீர்மானித்தார் காசிநாத். உபாசினி, என்னிடம் உள்ள உன் கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லை என்று கூறி பாபா தடுத்து வந்தார். பாபா மற்ற பக்தர்களிடம் என்னிடம் உள்ள ஒவ்வொன்றாய் காசியிடம் அனுப்பி கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். ஒரு நாள், இனிமேல் நீ என்னிடம் வர வேண்டும் என்பதில்லை. பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் போது வந்தாலும் நான் உன்னிடம் பேச மாட்டேன். நீயும் என்னிடம் பேசக்கூடாது. 4 வருடங்களுக்கு பிறகு கண்டோபாவின் முழு அருளும் பெறுவாய் என்று அனுமதி அளித்தார். காசிநாத்துக்கு 3வது மனைவியிடம் பிரியம் அதிகம். அவளை பார்க்க முடியவில்லையே என்று ஷீரடியில் இருக்கும்போது அடிக்கடி நினைப்பார். 1912 ஜனவரியில் அவள் இறைவனடி சேர்ந்தாள். அப்போது கலங்கிய காசிநாத்தை பாபாதான் சமாதானம் செய்தார். காசிநாத் ஷீரடியில் தானே சமைத்து அதை பாபாவுக்கு நிவேதித்து பிறகு உண்ணுவது வழக்கம். ஒரு நாள் ஒரு கருப்பு நாய் அவர் பின்னாலேயே சுற்றியது. சாயிக்கு அர்ப்பணித்த பிறகு தான் உனக்கு என்று சொல்லியபடியே உணவை மசூதிக்கு எடுத்து வந்தார். இப்படித்தான் பல பேர் பின்னாலேயே சுற்றி வந்தாலும் கண்டு கொள்கிறதில்லை என்று சளைத்து கொண்டார் பாபா. புறப்பட்டதிலிருந்து நாயை பார்க்கவில்லை உபாசினி. மறுநாள் கீழ் ஜாதியை சேர்ந்த யாசகன் கையேந்தி நின்றான். பிராமணன் சாப்பிடும் முன், உனக்கு சோறு கேட்கிறதா? கை கால் தினமாகத்தானே இருக்கிறாய். எங்கேயாவது வேலை செய்து கௌரவமாக பிழைக்கலாம் இல்லையா? முதலில் சோம்பேறித்தனத்தை ஒளி என்று கடுமையாக திட்டினார். அவர் மசூதிக்கு உணவுடன் வந்ததும் பாபா கோபமாக, இன்னும் ஜாதியை பிடித்து கொண்டு ஏன் தொங்குகிறாய்? நான் என்ன வேலை செய்து கிழித்து விட்டேன் என்று சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாய்? அதுதான்
அறிவுரை சொல்லி இருக்கிறாயே, சோம்பேறித்தனத்தை ஒழிக்க முயற்சி செய்கிறேன். 5 வீடுகளில் பிச்சை எடுத்து சாப்பிடு என்று பக்கீருக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அதன்படி வாழ்கிறேன். பிராமணன் சாப்பிடம் எனக்கு வேண்டாம். ஒன்று தெரிந்து கொள், வாங்கிற கையில்லா விட்டால் கர்ணனுக்கு கூட பொறுமை இல்லை. எல்லோரும் கௌரவம் பார்த்தால் தான தருமத்தை யாருக்கு பண்ணுவீர்கள் என்று சத்தமிட்டார். அன்றிலிருந்து உபாசனிக்கிருந்த ஜாதி பித்து ஒழிந்தது. சகலரையும் சமமாக பார்த்தார். தட்சிணை கேட்ட அவரிடமிருந்து பணத்தை காலியாக்கினார் பாபா. உடைகள் கந்தலாகி விட்டன. தமையனார் கொடுத்த ஆடைகளை போடக்கூடாதென்று தடுத்து விட்டார் பாபா. மனிதன் கொடுத்தால் நிறையாது, ஆண்டவன் கொடுப்பதே நிலைக்கும் என்பார். உபாசினியின் அகந்தையை அகற்றவே அப்படி செய்தார். கரிய பெரிய பற்களை உடைய ஒரு குட்டையான உருவத்தை உபாசினியிடமிருந்து வெளிப்படுத்தி சிதையில் வைத்து எரித்தார். இது உன் பாவங்களில் வடிவம் என்றார். அதன்பின் பாபா சொல்வதெல்லாம் எத்தனை உயரிய கருத்துக்கள் என்று அதை கடைபிடித்தார் உபாசினி. மற்றொரு தடவை ஒளிமயமான ஒரு உருவத்தை அவரிடமிருந்து வெளிப்படுத்தி இது உன் புண்ணியத்தின் வடிவம் என்றார். அதிலிருந்து உபாசினி பாபா எண்ணங்கள் மனதில் தோன்றிய உடனேயே அழித்தார். நாளாக ஆக அவருக்கு எங்கிருந்தாலும் மசூதியில் நடப்பது கண்ணாடி போல் தெரிய ஆரம்பித்தது. எதிரே இருப்பவரின் இறந்த காலமும் எதிர்காலமும் தெரிந்தது. ஒரு தடவை நரஹரி என்ற அன்பர் ஷீரடிக்கு வந்தார். சாயியை வணங்கவில்லை. கண்டோபா கோவிலில் உபாசினியை நமஸ்கரித்த போது உபாசினி கால்களை இழுத்து கொண்டார். நீ உயர் ஜாதி இந்து, பாபா முஸ்லிம், அப்படி நினைப்பவன் என்னை ஏன் நமஸ்கரிக்கின்றாய் என்றார். நரஹரி தன் மனதில் நினைத்ததை உபாசினி வெளிப்படுத்தியது கண்டு அதிசயித்தார். மறுபடி ஷீரடி போய் பாபாவை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். ஒருமுறை பாபா காசிநாத்திடம் ஜனங்களுக்கு பயன்படும்படியான மரங்களை நிறைய நட வேண்டும் என்றார். அதன்படியே செய்தார் உபாசினி. 1914 ஜூலையில் பாபாவிடம் அனுமதி பெற்று நாக்பூர், காரக்பூர், காசி, அலகாபாத் போன்ற இடங்களுக்கு சென்றார். அவர் சொன்னது நடந்தது. வியாதிகள் குணமாயின. அதனால் அவரை எல்லா இடங்களிலும் மக்கள் கூட்டம் மொய்த்தன. எங்கிருந்தாலும் வருடத்துக்கொரு முறை பாபாவை தரிசனம் செய்ய வருவார். கடைசியில் ஷீரடிக்கு அருகிலுள்ள சாகுரி என்ற சிற்றூரில் தங்கினார். இன்று சாகுரியும் பெரும் புண்ணிய சேத்திரமாகிவிட்டது. ஸ்ரீ உபாசினி மகாராஜ் 24/12/1941 மகா சமாதி அடைந்தார். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.